பெற்றோர்களே, மாணவர்களே, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கலாமா? தாராளமா படிக்கலாம். தொலைதூர கல்வி அதுக்கு வேல்யூவே இல்லை, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காலேஜ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அந்த பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்லை. இன்னொன்னு, காலேஜ்ல சேர்ந்து படிச்சா 3 லட்சம் ரூபாய் ஆகுது 3 வருஷத்துக்கு. எல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா முடியாதவங்க, ஐயோ அவ்வளவு செலவு பண்ண முடியாது, ஆனா பிகாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்க வைக்கலாம். அது ஒரு 3000 4000 தான் ஆகுது. அது ஒண்ணும் படிக்க வைக்கலாம். கூடவே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னா கொஞ்சம் இந்த CMA RCS இப்படி படிக்க வச்சிடுங்க. ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்தாச்சு. சென்னையிலேயே ஒரு காலத்துல 4+4 8 காலேஜ் தான் இருந்தது. ஒரு காலேஜ்ல இருந்து 40 பேர் தான் வருவாங்க. இன்னைக்கு தேதியில சென்னை சுத்து வட்டாரத்துல 100 காலேஜ் இருக்கு. ஒரு காலேஜில் இருந்து 1600 பேர் வராங்க. 1,60,000 வராங்க ஒரு வருஷத்துக்கு. எங்கே போய் நாம் நிற்க போகிறோம்? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிகாம்ன்றது ஒரு பட்டப்படிப்பு, அவ்வளவுதான். அது ஒரு குவாலிபிகேஷன், அறிவு சார்ந்த படிப்பு அல்ல. அப்போ அறிவு சார்ந்த படிப்புன்னா CA, CMA, CS. இதுல CA கூட என்னன்னா சின்ன வயசு +2 முடிச்ச உடனே அடுத்த 4 வருஷத்துல படிச்சிடணும். டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் படிக்கிறது ஏஜ் ஆயிடும். படிப்புல கவனம் செலுத்த முடியாது. அதனால இப்ப சென்னையில நிறைய காலேஜஸ் வந்தாச்சு. நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. பெற்றோர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை. பையன் காலேஜ்ல சேர்த்துட்டா பிகாம் ஜாயின் பண்ணிட்டா வேலை கிடைச்சிரும், கிடையாது. பிகாம் முடிச்சுட்டு இப்பெல்லாம் ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை கொடுக்கக்கூடிய அந்த IT செக்டார் அதுல தான் போறாங்க. இந்த கால் சென்டர் ஜாப் அந்த மாதிரி தான் போறாங்க. இப்பொழுதே நம்ம கொஞ்சம் ஒரு தெளிவான பார்வையோட அப்ரோச் பண்ணா பிகாம் கூடவே ஒரு CMA இன்டர் படிச்சுட்டா கூட அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க. என்னுடைய கருத்து, தொழில் சார்ந்த ஒரு படிப்பு, தொழில் அதாவது அறிவு சார்ந்த படிப்பு அவங்க படிச்சிடணும். கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சுட்டா கூட ஒரே ஒரு உதாரணம், மயிலாடுதுறையில இருந்து நிரஞ்சன் குமார் ஒரு பையன் வந்தாரு. +2 முடிச்சுட்டு நேரா இங்க வந்தார். பிகாம் கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டுட்டு CMA ஃபைனலே இப்போ முடிக்க போறாரு. CMA ஃபைனல் முடிச்சிட்டாருன்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் அவருக்கு சம்பளம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல 1,15,000 பெர் மந்த். அப்ப பாருங்க யார் புத்திசாலி. இதுதான் கரெக்டா கைட் பண்ணணும். RR அகாடமி வாங்க, தெளிவான ஒரு பார்வையை நாங்க கொடுக்கிறோம். அப்புறம் நீங்க முடிவு பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.